விஜய் பத்தி அஜித் என்ன சொல்லி இருக்காரு பாருங்க. கடந்த சில நாட்களுக்கு முன்ன அஜித் குமார் ஒரு ஆங்கில யூடியூப் சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு. அதுல கரூர் சம்பவத்தை பத்தி அவர் பேசினது வைரல் ஆச்சு. ஆனா ஒரு சிலர் அஜித் விஜய்க்கு ஆதரவா பேசுறாருன்னு, மற்றொரு தரப்பினர் அஜித் விஜய்க்கு எதிரா பேசுறாருன்னு சிண்டு முடிய ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு கட்டத்துல பொறுமை இழந்த அஜித் இப்போ தன்னோட பேச்சுக்கு விளக்கம் கொடுத்திருக்காரு. அவர் பேசும்போது கரூர் சம்பவம் துரதிருஷ்டமானது. ஆந்திரா தியேட்டர்லயும் பெங்களூர் மைதானத்திலையும் இதே தான் நடந்துச்சு. இதே தான் வெளிநாடுகள்லயும் நடக்குது. பொது வெளியில எப்படி நடந்துக்கணும்னு இருக்கிற விதிமுறைகள் நான் உட்பட எல்லோருக்கும் பொருந்தும். என்னுடைய கருத்துக்கள் தவறா புரியப்பட்டிருக்கு. ஒரு தரப்பினர் நான் விஜய்க்கு ஆதரவாகவும், இன்னொரு தரப்பினர் நான் விஜய்க்கு எதிராகவும் பேசினதா என் மேல பழிய சுமத்துறாங்க. என்னோட பேட்டியை விஜய்க்கு எதிராக திருப்புறத அவங்க எல்லாம் நிறுத்திட்டு அமைதியா இருந்தா நல்லா இருக்கும். என்னைக்குமே நான் விஜய்க்கு நல்லதுதான் நினைச்சிருக்கேன், வாழ்த்திருக்கேன். எல்லோரும் அவங்க குடும்பத்தோட சந்தோஷமா வாழ வாழ்த்துறேன்னு பேசியிருக்காரு அஜித் குமார். அரசியல் இருந்து எப்போதுமே விலகி இருக்கிற அஜித் முதல் முறையா தாவேகா தலைவர் விஜய் பத்தி பேசினது அரசியல் களத்துல பரபரப்பு ஏற்படுத்தின நிலையில தன் தரப்பு விளக்கம் கொடுத்திருக்காரு. இவருடைய கருத்துக்கு பல அரசியல் விமர்சகர்கள் பாராட்டு தெரிவிச்சு வர்றாங்க.